Hello everyone, Namadhan Gauri and hello my dear MG squad. With 80% probability, 100க்கு 80% probabilityல ஜப்பானோட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரலை, ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து அடுத்த கொஞ்சம் வருஷத்துல எப்போனாலும் வரலாம், தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை மார்ச் 31 அன்னைக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு மிகப்பெரிய சுனாமி சொல்கிறாங்களே, அது பிக் ஒன், த அல்டிமேட் ஒன் அப்படின்னு ஒரு விஷயம் 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ராட்சச சுனாமி ஒன்று இருக்குல்ல, அது வந்துச்சுன்னா உலகத்தில் 17 கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகும், 17 கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஜப்பான் வந்து அதோட மைய புள்ளியில் இருந்துட்டு இருக்கும். இப்போது இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது த பிக் ஒன், த அல்டிமேட், த பிக்கஸ்ட் சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னது, அது என்ன 100 வருஷத்துக்கு ஒரு முறைங்கிற ஒரு கணக்கு, என்னது இது நடந்துட்டு இருக்குது, இது என்ன, எங்கே நடக்கும், எப்போ நடக்கும், எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை சொல்லியிருக்கிறது ரேண்டமான ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிடையாது, ஜப்பானோட அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பரவாயில்ல, இதை பற்றி நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மொத்தமாக உங்ககிட்ட சிம்பிளாக 10 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போனா தான் யூடியூப் அல்கோரிதம் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறப்போ நான் எல்லாம் பேசுவேன். பட் இந்த மாதிரி பேசுகிறப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அல்கோரிதம் கரெக்டாக உங்ககிட்ட வந்து அடுத்து உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை ஈஸியாக சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, சூப்பர். இப்போ நான் முதல்ல இருந்தே என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், ஓகேவா, அடுத்த 30 வருஷங்களுக்குள்ள, 30ங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம், ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அடுத்து பெருசாக இருக்குது. இந்த 30 வருஷத்தில் 80% ப்ராபபிலிட்டியோட ஒரு ராட்சச சுனாமி வந்து ஜப்பானை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜப்பானை தாக்குச்சுனால் ஜப்பானில் மட்டும், ஓகேவா, மீதி 16 கண்ட்ரிஸ், மொத்தம் 17 கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகும். நான் மீதி கண்ட்ரிலாம் விட்டுறேன். ஜப்பானில் மட்டும் வந்து 3 லட்சம் பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. 3 லட்சங்கிறது நம்ம ஊரில் ஒரு சிட்டியவே வைப் அவுட் பண்ணிடுற மாதிரி, ஓகேவா. மதுரை கான்ஸ்டிடியூன்சி எடுத்துகிட்டா 3 லட்சம் கிட்டத்தட்ட வந்துடும். 3 லட்சம் பேர் வந்து இறந்து போகிறதுங்கிறது ஒரு ஊரே வந்து இப்படி சொடக்கு போட்டவுடனே, தானோஸ்க்கு சொடக்கு போட்டவுடனே காணாமல் போகிற மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 லட்சம் பேர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்சம் வீடுகள் வந்து அந்த ராட்சச சுனாமியில் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. 20 லட்சம் வீடு வந்து அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. 1 கோடி பேர் மொத்தமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. 1 கோடிங்கிறது மொத்த சென்னையோட பாப்புலேஷன், மொத்த சென்னை, எக்ஸ்டெண்டட் சென்னை, எண்டு டு எண்டு அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இங்கே வெள்ளம் வர்றப்போ கூட எல்லா இடத்துலையும் வெள்ளம் வராது, அங்கங்கே தான் வெள்ளம் வரும், நிறைய இடத்துல ட்ரையாக இருக்கிற இடம் இருக்கும். பட் மொத்தமாக ஊரே பாதிக்கப்படுற மாதிரி எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்கன்னா, எல்லாரும் வீடு, தண்ணி எல்லா இடத்துலையும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 கோடி பேர் அஃபெக்ட் ஆவாங்க. அது வர்ற அன்னைக்கு, வர்ற வருஷத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர், ஏன்னா உப்பு தண்ணி, ஓகேவா, கடலில் இருக்கிற மிகப்பெரிய உப்பு தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அண்ட் இது போக தாய்வான், சவுத் கொரியா, சைனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. மதன், நம்ம எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா பேசிக்காக சுனாமி எப்படி வருது? கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கத்தினால. நிலநடுக்கத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? ஏன்னா இதை ப்ரெடிக்ட் பண்ணால் தானே இப்படி ஒரு அலை வரப்போகுதுன்னு நம்ம பேச முடியும். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற டெக்னாலஜி நம்மக்கிட்ட இப்போ ஜப்பான் சொல்கிறாங்கல்ல, வரப்போகுதுன்னு. இந்த டெக்னாலஜி மியான்மரில் இருந்திருந்தால் இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்களே. இப்போ ரீசெண்டாக எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற டெக்னாலஜி இன்னும் 100% இல்லைங்கிறது உண்மை. பட் ஜப்பான் இதை எதை வச்சு சொல்கிறாங்கனால், பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு. ஜப்பான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருக்குங்க. அதோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா, அதோட ஜப்பானோட கண்ட்ரிக்கு கீழே முக்கியமாக 3 பிளேட்ஸ் இருக்குது, ஓகேவா. பசிபிக் பிளேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பிலிப்பைன் சி பிளேட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து யுரேஷியன் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. 3 பிளேட் வந்து சங்கமிக்கிற இடத்துல தான் ஜப்பான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த பிளேட்டுங்கிற மேட்ருக்கு நான் இன்னும் சிம்பிளாக வரேனே. ஒரு காலகட்டத்தில் இந்தியா ஒரு தனி தீவாக இருந்துச்சு. அது ஒரு பிளேட், இந்தியன் பிளேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்தியா இருந்துச்சு. இது இந்தியாங்கிற ஒரு நாடே தனி தீவாக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு தனி வீடியோ மேக் பண்ணுறேன். அப்போ இந்தியாவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், மனிதர்களே தோன்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதை பற்றி வீடியோ மேக் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் எனிவே, கமிங் பேக் டு டாபிக், இந்தியாங்கிறது கடலில், பெருங்கடலில் ஒரு ஐலாண்டாக இருந்துச்சு. அப்படி தனியாக இருந்த ஒரு ஐலாண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அந்த பிளேட் வந்து இங்கே ஆல்ரெடி யுரேஷியன் பிளேட்டுன்னு சைனா அவங்கெல்லாம் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் இங்கே இருக்கிறப்போ இந்தியன் பிளேட் வந்து சைனாவோட மோதுது. அப்படி மோதுறப்போ
உருவான ஒரு பர்டிகுலர் மலை தான் நம்ம இன்னைக்கு இமயமலைன்னு சொல்கிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்பமும் உங்கள் காலுக்கு கீழே எர்த்துக்குள்ளே மைன்யூட் மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். இந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜப்பானுக்கு கீழே 3 பிளேட் இருக்குது. அதில் முக்கியமாக யுரேஷியன் பிளேட்டும் பிலிப்பைன்ஸ் சி பிளேட்டும் வந்து மோதக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல. இது எப்படி மோதும்? இப்படி மோதுச்சுன்னா ஒன்று கீழே போகணும், இன்னொன்று மேலே போகணும். கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் கீழே பில்ட் ஆகிட்டே இருக்குது. 100 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஒரு நிலநடுக்கமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுது. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எப்பப்போ வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன். இயர் 684 கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. 887 வந்திருக்குது. 1361 வந்திருக்குது. 1498 இதெல்லாம் நான் சொல்கிறது வருஷம். ஓகேவா? நம்ம இப்போ 2025 இருக்கோம்ல, அந்த மாதிரி இயர் 684. ஓகேவா? ஜீசஸ் பிறந்து ஒரு 600-700 வருஷத்தில் வந்திருக்குது. 800 வந்திருக்குது, 1300 வந்திருக்குது, 1400 வந்திருக்குது, 1600 வந்திருக்குது, 1700 வந்திருக்குது, 1800 வந்திருக்குது, 1946 கடைசியாக வந்திருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக இங்கே நிலநடுக்கம், த பிக் ஒன், த அல்டிமேட் சுனாமியை உருவாக்குறது வந்து ஜப்பானில் வந்திருக்குது. அடுத்தது அப்போ மறுபடியும் 100 வருஷம் ஒரு 150 வருஷத்துக்குள்ளே வருங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பிகாஸ் இட்ஸ் அ பேட்டர்ன். இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பிளேட்டில் மறுபடியும் அது ரிலீவ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வருது. சாதாரண நிலநடுக்கம் இல்லை, மேசிவ் நிலநடுக்கம் வருது. வர்றப்போ சுனாமி 10 நிமிஷத்தில் மிகப்பெரிய ஹைட்டுக்கு, ஒரு 10 மாடி ஹைட்டுக்கு. ஓகேவா? சாதாரண ஹைட்டு கிடையாது. 30 மீட்டர்ஸ் to 40 மீட்டர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம சென்னையில் வந்து ஒரு 10 மாடி பில்டிங் வந்து பார்க்குறதே ரேர். சென்னையில் 10 மாடி பில்டிங்கே ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பில்டிங்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேசிவ் ஹைட். ஓகேவா? 10 ஃப்ளோர்ஸ். நம்ம மோஸ்ட்டாக வந்து இங்கே சென்னையில் வந்து நம்ம 5-6ங்கிறதுல நிறுத்திடுவோம். மதுரையிலலாம் நான் பார்த்ததே இல்லை 10 மாடி. ஆல்மோஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. கோயம்புத்தூர்லேயும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 10 ஃப்ளோர்ஸுங்கிறது இந்த மும்பைலலாம் இருக்குல்ல, மேசிவ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், கிட்டத்தட்ட நம்ம அதை நெருங்கி போக ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டுக்கு கடல் அலை வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய அலைகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜப்பான் இதை கண்டு வாழ்ந்திருக்காங்க. வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 6th செஞ்சுரியில் வந்து 7th செஞ்சுரியில் வந்திருக்குது, 9th செஞ்சுரியில் வந்திருக்குது, 14th செஞ்சுரியில் வந்திருக்குது, 15th, 16th, 17th, 19th, 20th செஞ்சுரியிலையும் வந்திருக்குது. இப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். அடுத்த 100 வருஷத்தோட அந்த டைம் பீரியட், அந்த ஒரு டைம் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிற டைம் வந்து நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நெருங்கிட்டு இருக்கிற டைம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து முதல்ல இருந்ததை விட அதிகமான மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடலோரத்தில் மக்கள் அதிகமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வீடுகள் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஒருவேளை மறுபடியும் வந்துருச்சுனால் அது என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறது தான் இது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இது வந்து பெஸ்ட் கேஸ் இல்லை, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதாவது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்துருச்சு, வந்து 10 நிமிஷத்தில் சுனாமி வந்துருச்சு. இதுதான் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஓகேவா? வந்துருச்சுனால் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நிலநடுக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். மேபி ஒரு 1/2 hour இருக்கலாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. 1/2 hourல நம்ம வந்து எப்படி ஒரு சுனாமிலேருந்து தப்பிக்க முடியும் நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அது நம்ம இந்தியாவில் இருந்து. ஜப்பான் அப்படி கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ்டாக இதிலே பிறந்து வளர்ந்து ஊறி வாழ்கிறதுனால ஜப்பான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எது வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் வந்து 20 to 30% மக்கள் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்காங்க. இவங்களை வெக்கேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு தூங்கிட்டு இருக்கவங்கிட்ட வந்து எந்திரி உனக்கு பெரிய அலை வர போகுதுன்னா கடலோரத்தில் இருக்கிறவன் ஒரு சின்ன பையன் ஓடிடுவான். ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து மூவ் பண்ணுறது கஷ்டம். அவங்க உயிரிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறத மட்டும் நிறுத்தாமல் அதை தாண்டி அந்த கடல் தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா விவசாயிகள் எவ்வளோ பாதிப்பாங்கங்கிறது வரைக்கும் வந்து அவங்க ஃபோர்காஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறாங்க. இது ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது ஃபோர்காஸ்ட். ஓகேவா? அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, டிசம்பர் மாதம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம ஊரில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு, போட்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, எல்லா இடத்துலையும் தூர் வர ஆரம்பிச்சிட்டிங்களா, தண்ணியெல்லாம் ஒழுங்காக ஓடுமா எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா டிசம்பரில் ஒரு மழை வரும். மழை வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய புயல் வரும். அது பெரிய மழையை கொண்டு வரும். மழை தண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஊரில் தண்ணி ஓடாதுங்கிறது நம்ம ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாலேஜ். ஓகேவா? ஆனால் இந்த டிசம்பர் மழை அவ்வளோ பெருசாக வருமா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்தால் நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனை போடுங்க. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் போட்டால் எப்படி இருக்கும்? இது அந்த மாதிரி. இது அந்த சீசன், அந்த வருஷத்தோட கடைசியை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். 100 வருஷத்தோட இந்த சைக்கிளோட கடைசி 30 வருஷத்தை நோக்கி நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா
46 வந்திருக்குது. அப்போ 2046ல் அது பிக் ஒன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 17 கண்ட்ரீஸ் பாதிக்கப்படுங்கிறாங்க. ஜப்பான் அதோட மையப்புள்ளியில் இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி நெருங்கிட்டு இருக்கப்போ ரெடியாக ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான் ஜப்பான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மெகா குவேக் எல்லாருமே அதிகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய டேக்அவே எடுத்துக்கிறேன். தெர் இஸ் ஒன் திங் தட் வி ஹேவ் டு ஆல் லேர்ன் ஃப்ரம் ஜப்பான். நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். என்னன்னால் இப்போ ஜப்பான் வந்து அவங்க ஊர் மக்களை பற்றி எவ்வளோ காஷியஸாக இருக்காங்கன்னா, எவ்வளோ கன்சர்ன்டாக இருக்காங்கன்னா, 100 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி வருதுப்பா, ரெடி ஆகிட்டிங்களான்லாம் கேட்டுட்ருக்காங்க. நான் கேட்குறேன், நம்ம சென்னையில் தானே சுனாமி வந்துச்சு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே, சென்னையில் தான் சுனாமி வந்துச்சு. குஜராத்தில் பூகம்பம் வந்திருக்குது. கரெக்டாக ரெண்டுலேயுமே பேரிழப்பாக நம்ம நாடு சந்திச்சிருக்குது. பட் இன்னைக்கு அதே குஜராத்லேயோ ஆர் நம்ம ஊரில் சென்னையிலையோ மறுபடியும் ஒரு நிலநடுக்கமோ ஒரு மறுபடியும் ஒரு சுனாமி வந்துச்சுனாலோ நம்ம தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளில் எத்தனை பேருக்கு இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னு தெரியும்? ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, உடனே டெஸ்க்கு கீழே போ. அது பூகம்பம் வரப்போ, சுனாமி வரப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்காக ஒரு மிகப்பெரிய அலை வந்துருச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸு ஸ்டோரி போடுறாங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் வருது. இம்மீடியட் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? பப்ளிக்கு எங்கெங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது, எங்கெங்கே போய் தஞ்சம் அடையலாம், வீட்டில் எதை எடுத்துகிட்டு போகணும், எதை விட்டுட்டு போகணும், வீட்டுக்குள்ளேயே இருந்து மாட்டிக்கிட்டோன்னா நம்ம எப்படி பதுங்கணும், இதுக்கான டேட்டா எங்கே இருக்குது, இதுக்கான அவேர்னஸ் எங்கே இருக்குது? ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட இதை போய் சேர்க்குறது அரசாங்கத்தோட கடமை. ஜப்பான் வந்து இதை தான் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு, குஜராத்னு நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக மட்டும் சொல்ல, வேர்ல்டு ஃபுல்லாகவே எத்தனை கண்ட்ரீஸில் இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்குது. இது எப்போவுமே நடக்காத விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்நாளில் நம்ம சுனாமியாக பார்த்துட்டோம், நிலநடுக்கத்தை பார்த்துட்டோம். மறுபடியும் இது நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. பட் இங்கே ஒரு விபத்து நடந்தால் கூட இம்மீடியட்டாக யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறதுல இருக்கிற அவேர்னஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு வந்துச்சுனால் அப்போ வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறதுக்கான இமீடியட் ரெஸ்பான்ஸ் டீம் இன்னமும் நம்ம மக்களுக்கு பேசிக்கான அவேர்னஸ் இல்லைங்கிறதா இது அர்த்தமான ஒரு பிரச்சனை. இன்னமும் சென்னையில் வந்து ஃப்ளட் வந்துச்சுன்னா எலக்ட்ரிக்யூட்டாக இறந்து போகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஃப்ளட் ஆகிட்டு தானே இருக்குது. அப்போ எலக்ட்ரிகேஷனை கம்மி பண்ணலாம்ல. வருஷம் ஃப்ளட் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ அதை எப்படி போக வைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ இது வந்து ஒரு லெசன் ஃபார் ஆல் கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகேவா? சென்னை நம்மளுக்கே மோர் க்ளோசர், நம்ம இங்கே வாழ்கிறோங்கிறதுனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஓகேவா? தயவு செஞ்சு ஜப்பான் கிட்டேருந்து இதை கற்றுப்போம். நம்ம அடுத்த 30 வருஷத்துக்கு ஒன்று பெருசாக வரும்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்கெட்ச் போட்டு அதை எப்படி காப்பாற்றுறது எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கான். நம்ம இந்த டிசம்பர் என்ன வருங்கிறது கூட தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ பெட்டர் கவர்மெண்ட் மக்களோட இன்னும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். மக்களை எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தரணும். கவர்மெண்ட் அவங்க வேலையை பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் தம். பட் மக்களும் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும், மக்கள் எங்கே சாப்பாடு வாங்கணும், மக்கள் எந்தெந்த சாப்பாடை வாங்கக்கூடாது, விலை ஏற்றுறவனை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், விலை ஏற்றாமல் எப்படி ஒருத்தன் நியாயமாக இருக்கணும், ஒரு எமர்ஜென்சினா போட்டை யாருக்கு கூப்பிடணும், எங்கெங்கே போட் அவைலபிளாக இருக்கும், எங்கெங்கே வந்து தண்ணி ஓடி வரும், ப்ரோன் ஏரியா எது இது, அந்த ஏரியாவில் என்னென்ன ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இருக்குதுங்கிற நிறைய ஒரு பெரிய ஸ்கெட்சு போட வேண்டியது இருக்குது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கும், சென்டர், ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் அவங்களுக்கு இது ஒரு கோரிக்கையாக எடுத்து வைங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி வித் யுவர் ஃபேமிலிஸ் தட் ஹேஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. லவ் யூ ஆல். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் எ வெரிஃபைட் ப்ரொஃபைல். அங்கே வந்து உங்களால் ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.